P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விட்டார். மீதமுள்ள வேலையை P என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றார்னு கேட்குறாங்க. P என்பவர் ஒரு வேலையை தனியே 20 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. Q என்பவர் 40 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் Q போயிடுறாரு. மீதமுள்ள வேலையை P மட்டும் 8 நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு. அப்போ Q எத்தனை நாளைக்கு அப்புறம் அந்த வேலையை விட்டு போயிருப்பாருன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோமா 40, இங்க 2 × 20 40, இங்க 1 × 40 40. ஸோ வேலை ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யறாரு. ஸோ கடைசியா எத்தனை நாள் வேலை செய்யறாரு? 2 × 8 நாள் வேலை செய்யறாரு. அப்போ 2 × 8 = 16. அப்போ 40ல இந்த 16 போச்சுன்னா 4 இங்க 2 24 வேலை. ஸோ இந்த 24 வேலை தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. அப்போ 2 + 1 3 வகுத்தல் 3 கேன்சல் 24 3 கேன்சல் பண்ணோமா 8 24. அப்போ 8 நாள் வரைக்கும் P மற்றும் Q 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை ஒன்னா செஞ்சிருப்பாங்க. 8 நாளைக்கு அப்புறம் Q அந்த வேலையை விட்டு சென்று விட்டார்.